இங்க இருக்கிற பெண்கள் கல்வி, பொருளாதாரம், சமூக நீதி இத்தனையும் அவங்களுக்கு இருக்கிறது மத்தியில இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கண்ணுல கொள்ளி வைக்குது. அதனால மட்டும்தான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. டெல்லிக்கு என்றும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று அறிவிக்கிற அந்த வீரம் தீரம் தமிழக முதலமைச்சர் அதன் தளபதிக்கு மட்டும்தான் உண்டு. தேர்தல் ஆணையம் நாளைதான் தேர்தலை வைத்தாலும் திருவரையூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த கொம்பனாலும் உதயசூரியன் சின்னத்தை வீழ்த்த முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக செய்த சாதனைகளை மிஞ்சி வரலாற்று சாதனையை படைக்கின்ற ஒரே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். உலக வரலாற்றிலேயே 1,31,00,000 பேருக்கு 5 மணி நேரத்தில் பேங்கில் பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த சரித்திர நாயகன் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை தாய்மார்கள் மறந்துவிடக்கூடாது. பெத்த பிள்ளை கைவிட்ட போதும் அன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னை கைவிடவில்லை. தமிழினத்தையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி எடப்பாடி கூட நாளைக்கு திமுகவில் சேரலாம். அவரை தவிர வேற வழி. இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்கின்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகின்ற ஒரு தேர்தல், மாநில சுயாட்சியை தக்க வைக்கின்ற ஒரு தலைவரை மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க போகின்ற ஒரு தேர்தல். ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 2026 2.0 வெர்ஷன் வருவதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும்.